பொன்னு வெள்ளே கைலாசத்தில் சாமி தர்க்க சிவமாலும் கொலுவே சாமி அரணோடு பார்வதியும் கொலுவே பார் கடலதில பள்ளே பச்சமலட்சுமியும் கொலுவே அங்க இந்திரலோகமனும் தன்னா சாமி இந்திர இந்திராணியும் கொலுவே பிரம்மலோகமனும் பட்டன சாமி பிரம்மாவும் சரஸ்வதியும் கொலுவே அங்க 30 முற்கோடி தேவர் 48,000 ரிஷிவார அங்க அகத்தீசரோடு பொலத்தே சாமி கல்லை கொட்டு மாமுனியும் கொலுவே அமரர் தேவர் நல்ல முனிவர் அங்க அட்டதிக்கும் பாலகனும் கொலுவே ஆணை மோக தொந்தி கணபதி அப்ப 6 முகத்தோடு வேலை நந்தி தேவ நல்ல படையலோடு நந்தி தேவ நல்ல படையலோடு சாமி 4 லட்சம் கொடை பாப்பனை அப்படியாகவே ஆதிவள்ளி என்னும் கைலாச மாமலையில் சங்கரன் சதாசிவன் சப்பாவருடன் காலகாலன் காமாதிக்கண்ணன் கண்கண்ணன் தில்லை அம்பலன் திருலோக நாயகன் என்று சொல்லப்பட்ட மாள் மழுவு துளியும் ஏந்திய உத்ராஜ மாளிகையானம் புசித்திட புலித்தோல் உடையும் யானை தோல் போர்வையா உமா பார்வதி நேசிக்கும் கால சங்கரனும் கொலுவருக்க இன்னும் யாரெல்லாம் கொலுவருந்து வருகிறார் தெரியுமா? அங்கே ஆகாயத்தில் சூரியனோ அன்புளிர கங்காதேவி கொலுவருக்கும் ஆதிவள்ளி கரை கண்ட கட்டுடனே தெய்வலோ திருநடனோ ஊர்வசியா உல்லாசமா மிருதங்கமோ திலத்தமையா திருநடனோ சரஸ்வதியா சங்கர சங்கர சங்கீதமே அப்பேற்பட்ட இறைவன் வாழும் கைலாச மாமலையில் சாட்சாதினி சிவபெருமானோடு
சத்திய உமா பார்வதாதேவி கொலுவிருக்க ஆண்டவன் பகவான் பார்த்தார். நாமல் மட்டும் கொலுவிருந்தால் போதுமா? நாமள வழிபட வேணுமே. நாம் ஆனிட மணற்களை விரைவு செய்ய வேணும் என்று சிறிய உயிர் சிற்றெரும்பு முதல் பெரிய உயிர் மதையான வரைக்கும் ஆண்டவன் பகவான் படைத்த மானிட மணற்கள் எல்லாம் உலகிலே வாழ வேணும் என்று 14 உலகங்களை படைத்தார். 14 லோகங்களை படைத்தார். 14 உலகங்களை படைத்து ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் அதை 3ஆக பிரித்து அதளை சுதலை ஆதி பாதாளம் என்று 3 உலகத்தை படைத்தார். அதலை என்றால் ஆகாயம், ஆதிவள்ளி, கைலாசம். சுதலை என்றால் நாம் வாழ்ந்து வரக்கூடிய மத்திய லோகம். ஆதி பாதாளம் என்றால் நமக்கும் கீழே ஒரு உலகம் இருக்குகிறது. நமக்கு கீழே என்ன உலகம் இருக்கு தெரியுமா? சரி, கடாப்பெட்டினா சரி, அது என்ன? கடாப்பெட்டி, வாழைப்பெட்டி, மம்பட்டி, காக்கோட்ட நெல்லு. பாத்துறலாம். கீழே கார் இருக்கான்னு நீ என்னத்தை வெட்டி பார்க்க போற? அதாவது கீழே ஆதி பாதாள உலகத்தை படைத்தார். பாதாள லோகங்களை படைத்து ஆதி பாதாள உலகத்திலே அங்கு யாரெல்லாம் ஆண்டு வருகிறார்? ரிஷிமுக வர்ணனும் இரத்தக்கண்ணி வெண்கொடியாலும் ஆண்டு வரும்போது பிள்ளை இல்லாமல் அதாவது குழந்தை இல்லாமல் மனக்கவலை கொண்டு அப்படி இருக்கும் வேளையிலே மும்மூர்த்திகள் ஒன்று கூடி பேசி அதாவது மன்மதனை வரவழைத்து குழந்தையாக உருபிடித்து வண்டுமுகாரிசி மடியிலே போட்டார். வண்டுமுகாரிசி மடியில் விழுந்த பிள்ளையானது குவா குவா என குரலோசை கொடுக்க பிள்ளைச்சத்தங்காதிலே கேட்டது. பிள்ளைச்சத்தங்காதிலே கேட்டு அடைக்கிறாதகா, யாரால் பிறவி செய்யப்பட்டாயோ அவர்களுக்கே எதிரியாக கடவாய் போ என்று தூக்கி எறிந்தார். பூமியிலே விழுந்த அதாவது பூமாதேவி பார்த்தார். பகவானால் படைக்கப்பட்ட குழந்தையாச்சே, பூமியிலே விழுந்துதானா பூமி தாங்காதென்று வாரி கையில் எடுத்து ரிஷிமுகாவர்ணன் இரத்தக்கண்ணிடத்திலே கொடுக்க அவர்கள் 16 நாள் வரைக்கும் பக்குவமாக வளர்த்து வந்து 16ஆம் நாளையிலே வல்லரக்க 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 பேர் நாமோ தான் கொடுத்தார். வல்லரக்கே நாமோ தான் கொடுத்து வல்லமையோடு கிடைத்த நாள் வல்லவன் என்றோம். நம்முடைய கொல்லம் என்ன கொல்லம்? அசுர அரக்கர் குலத்திலே பிறந்து வருவதனால அரக்கன் என்றும் இரண்டையும் சேர்த்து வல்லரக்கன் என்று பேர் நாமங்களை சூட்டினார்கள். வல்லரக்க ராஜுதனை 4 ஒரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமுமாக வளர்த்து வரக்கூடிய நாளையிலே அசுர அரக்கனுக்கு 16 வயதாச்சு. அவன் 16ஆம் வயதிலே பலகலையும் தான் பலகலையும் தான் அப்படி இருக்கின்ற வேளையிலே 16ஆம் வயதிலே பல கலைகளையும் படித்து அசுர அரக்கனுக்கு பால வயது சென்று பருவ வயதாக 21 வயதாச்சு. இளவட்ட பிராயமான பவள கண்ணியை கொண்டு வந்து திருப்பூட்டி வைத்தார்கள். வீட்டு பொறுப்பை ஒப்படைத்தது போல நாட்டு பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டும் என்று அவனி புவனா 56 தேசமல்ல நம்ம மகே அரக்கனுக்கு பட்டம் சூட்ட வேணும் என்று அவனி புவனமெல்லாம் 56 தேசத்தையும் அசுரனான அரக்கனுக்கு அவனி புவனா 56 தேசத்தையும் அசுர அரக்கனுக்கு பட்டம் சூட்டி வைத்தார்கள். அசுர அரக்கன் பட்டம் சூட்டி வைத்த உடனே ஆறில் ஒரு கடமை வாங்கி அசையா மணியும் கட்டி நீதிமுறை தவறாமல் நிதானமாகவே ஆண்டு வருகிறார். ஆண்டு வரக்கூடிய நாளையிலே
ஆமா அவன் பகவான நினைக்க மாட்டான், பஞ்சாச்சராணிய மாட்டான், மாட்டான் சிவனாரை நினைக்க மாட்டான், திருநீரு பூச மாட்டான். பூச மாட்டான் ராமா என்று சொன்ன பேரை முனிநாக்க பிடிச்சிழுத்து இழுத்து அடி நாக்க அறுக்கா திருச்சுனா இருக்கான் கொடுங்கோல் ஆட்சி கொடுமையுடன் செய்து வரக்கூடிய நாளையில அரக்கனோட தேசத்திலே அங்க பஞ்சமான பஞ்சோமையோ கடிய கொடிய பஞ்சோமையோ நாளியது உருண்ட பஞ்சம் நாயகன தோற்ற பஞ்சம் மரக்கலது உருண்ட பஞ்சம் என்ன மன்னவன தோற்ற பஞ்சம் ஆளாக்கு உருண்ட பஞ்சம் உருண்ட பஞ்சம் என்ன உருண்ட பஞ்சம் ஆடனையும் தோற்ற பஞ்சம் தோற்ற பஞ்சம் உருண்ட பஞ்சம் பஞ்சமுனா பஞ்சம் கடிய கொடிய பஞ்சங்கள் வந்து சேர்ந்தது. அப்பேற்பட்ட பஞ்சத்திலே அவனி பூவனா 56 தேசத்து அரசர்கள் எல்லாம் அசுர அரக்கனுக்கு பகுதி கொடுக்கல, பாதம் தொட்டு வணங்கல, இருசா கொடுக்கல, கரம் எடுத்து வணங்கல. அப்ப பார்த்தான் மந்திரி, என்னம்மா மந்திரியை வரவழைத்து 56 தேசத்து அரசரிடமும் சென்று வரிப்பணம், வட்டிப்பணம், கிஸ்தி பணம் வாங்கி வர வேண்டும் என்று சொல்ல அப்படியே ஆகட்டும் என்று சம்மதித்து அரக்கனோட மந்திரி ஓடோடி வந்து கேட்டார். 56 தேசத்து அரசர்கள் எல்லாம் ஒன்று கூடி, அடே மந்திரி, வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, ஏன் கொடுக்க வேணும் வரி வட்டி? உன் மன்னனிடத்துல போய் சொல்லு, என்னம்மா மண்டப்பலம் இருந்ததே ஆனா மல்லுக்கு வர சொல்லு, நெஞ்சு பலம் இருந்ததே ஆனா யுத்தத்துக்கு வர சொல்லி அடி மேல அடி அடித்தார்கள். அகமானமாக பேச அப்படி மந்திரி எங்கே வாரன் தெரியுமா? அடித்தடி பொறுக்காமல் அடித்தடி பொறுக்காமல் ஐயா பொறுக்காமல் அவன் எங்கே எங்கே வாரானா பொறுக்காமல் போட் 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 ஏ அயோத்தி மாம்பட்டணத்தில் தசரத மன்னவரும் கோசலையா கையே அந்த சுமித்திரை வெண்கோடியா மனைவிமார்கள் 3 பேரும் மங்களம் ஆண்டு வரும் நாளையிலே பிள்ளை அது இல்லாமல் புத்திர காமஸ்ரீ யாகமாதே யாகமத வளர்த்துவாரா. அங்கே யாகமது வளரும் போது யாகத்தீர இருந்தல்லவோ அந்த ஜிகிட்டி என்ற பூதம் அது, அதாவது அயோத்திமாபுரி பட்டணத்திலே தசரத மன்னனும் மனைவிமார்கள் 3 பேர்கள், கோசலை, கைகேசி, சுமித்ரா தேவி. பிள்ளை அது இல்லாமல் மன வருத்தங்களை கொண்டு அப்படி கலைக்கோட்டு மகரிஷியின் தலைமையிலே என்ன செய்யறாங்க? என்னம்மா புத்திர காமஸ்ரீ யாகத்தை வளர்த்து வராங்க. காமஸ்தி யாகத்தை வளர்க்கறாங்க. என்ன யாகம்? காமஸ்தி யாகம். என்ன காமஸ்தி யாகம்? எனக்கு வந்து இந்த இல்லு இவ்வெல்லாம் தெரியாது பாத்துக்கோங்க. உங்களுக்கு உங்க அம்மா வசம்பு வச்சு நல்லா தேய்ச்சிருக்காங்க, அதனால வாய் வந்து நல்லா வருது. நமக்கு அப்படி புத்திர காமஸ்ரீ யாகங்களை வளர்த்தோ. அப்படி வளர்ந்து வரும்போது அதுல ஜிகிட்டி என்கின்ற பூதம் பாயாச கிண்ணத்தோடு பிறவி செய்தார். அந்த பாயாச கிண்ணத்தை கொண்டு வந்து கலைக்கோட்டு மகரிஷி கையிலே கொடுக்க, கலைக்கோட்டு மகரிஷி வாங்கி குலகுருவாகப்பட்ட வசிஷ்டர் இடத்திலே கொடுத்தார். வசிஷ்ட மகாமுனியும் அதை கொண்டு தசரத மன்னன் இடத்திலே கொடுக்க, தசரத மன்னன் வாங்கிய பாயாச கிண்ணத்திலே மனைவிமார்கள் 3
மூன்று பேர்களுக்கும் பங்கிட்டு கொடுத்தார். ஆமா. பங்கிட்டு கொடுக்கும் போது மிச்ச பாயாசம் கொஞ்சம் போல ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஒட்டிக்கிட்டு யாருக்கு கொடுக்கலாம்? எனக்கு கொடுங்க என்று மூன்றாவது மனைவி ஆமா சுமித்ரா தேவி செல்ல மனைவி அல்லவா, செல்லம் செல்லம் கடைக்குட்டி மனைவி, கடைக்குட்டி. அப்படி மூன்றாவது மனைவி சுமித்ரா தேவிக்கு ஆமா அப்படி பாயாச கிண்ணத்தை வலித்து சுமித்ரா தேவிக்கு கை கொடுத்தார். ஆமா, கடைக்குட்டி மனைவி, அதுவும் வயசு சின்ன வயசு, அப்ப பாசம் இல்லாம இருக்குமா? இருக்கத்தானே செய்யும். படிச்சுக்கிட்டு இருக்கோம், சாமி பிறக்க வச்சிருக்கோம். அப்படி மூன்று மனைவிமார்களுக்கும் பக்தர் கோடிகளுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. மேலே ஏர்மாள்புரத்தில இருந்து ஐயா கோயில் சப்பரம் நம்ம அம்மன் கோயிலுக்கு வந்து கொண்டு இருக்கிறது. அனைத்து மக்களும் உடனடியாக ஆலயத்துக்கு வரும்படி உங்களை அனைத்து பொதுமக்களும் ஆலயத்துக்கு வரும்படி உங்களை விழா கமிட்டியாளர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அண்ணா கொஞ்சம் மைக்க ஏத்துவீங்கண்ணே. உடனே பாயாச கிண்ணத்தினுடைய மகிமையாலே அப்படி மனைவிமார்கள் மூன்று பேர்களுக்கும் பங்கிட்டு கொடுக்க அன்றே குழி மறந்தா அதிலே குழி கர்ப்பமானா கோசலை கைகேசி சுமித்ரா தேவியானவா 10 மாசம் நல்ல முற்றும் பெற்று பரிபூரண கர்ப்பமானா முற்றும் பெற்று. ஹலோ அண்ணா சவுண்ட் கொஞ்சம் வைங்க. பத்தாவது மாதத்தில கோசலையான் திருவயத்தில் ஐயாவான ராமர் வந்து ராமசாமி தான் பிறந்தார். கைகேசி திருவயத்தில் பரதாழ்வார் தான் பிறக்க சுமித்திரையா திருவயத்தில் சத்துருக்கன் பிறந்துவாரா. சத்துருக்க லட்சுமண அவதாரம் கொண்டல்லவோ பிறந்ததோறும் பிள்ளைகளோ எங்களையா ஹரிராமா என்ன வீதம் இருக்காரானா பச்சை நீரோ பவள நீரோ மாவு நீரோ மானு நீரோ பவள நீரோ சங்கு நல்ல நிறத்தோடு சங்கரனார் தான் நிறத்தோடு ஹலோ